ஹாய் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எல்லோரும் இப்போ இருக்கிற மாதிரியே எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ட்ராவல் vlog மாதிரி தான் பார்க்க போகிறீங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு டே எப்பயுமே காலையில் ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அன்னன்னைக்கு வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக ஏஞ்சிட்டோம். 4 மணிக்கெலாம் ஏஞ்சி கோயிலுக்கு 5 மணிக்கெலாம் கிளம்பிடலான்னு பிளான் பண்ணுது. ஆனால் நடந்தது டோட்டலி வேறு. ஆனால் 4 மணிக்கு தான் ஏஞ்சேன். ஆனால் 5 மணிக்கு கிளம்பல. 7 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புனோம். கிளம்பிட்டு இங்கேருந்து பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, மணக்குள விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏறினது தான் ஸ்ட்ரெயிட்டாக சிறுவாபுரிக்கு கோயிலுக்கு வண்டி விட்டாச்சு. அண்ட் போகிற வழியில் ஃபுல்லாக ஏதோ சூப்பராக கிளைமேட்லாம் அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் ட்ராவல் பண்ணி. போகிற வழியில் அவ்வளோ ஜில்லுன்னு ஒரு கிளைமேட்டு. எனக்கு ரொம்ப நாள் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுவும் என் பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணாத. அப்புறம் சிறுவாபுரி கோயிலுக்கு நாங்கள் சாப்பிட்டுட்டு எல்லாம் போகிறதுக்கே 10 ஆகிடுச்சு. போகிற வழியில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு முடிகிற வரைக்கும் வெறும் கடைகளாக தான் இருந்துச்சு. அண்ட் கார் எதுவுமே வந்துட்டு உள்ள வெளியில் எல்லாத்தையுமே வெளியே, அதாவது என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்கள் போனது டியூஸ்டேன்றதுனால உள்ளே வந்துட்டு எந்த வெஹிக்கிள்ஸுமே அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவ்வளோ வெயில். அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் போகிற வெயிலெலாம் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டே தான் இருந்தோம். ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே விட்டதுனால வந்துட்டு நடந்து போகணும், இல்லைனா பஸ்ஸில் தான் போனோம். நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு பஸ்ஸில் போனோம். அண்ட் பாப்பா ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் போனால் அவளுக்குமே ஒரே ஜாலியோட சிரிச்சிட்டே விளாடிட்டே வந்தா அவள். அப்புறம் பஸ்ஸில் இறக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் உள்ள கோயிலுக்கு நடந்து தான் போகணும். நடந்து போனதுக்கப்புறம் கோயில் உள்ள போயிடுவோம். அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு என்ட்ரன்ஸில் விடல, அது வேறு சைடில் பண்ணாங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இது என்னன்னு தெரியல. சைடில் போனோன்னா டோக்கன் வைஸ் இருக்கும். 100 டிக்கெட்லேருந்து 50 ஃப்ரீயும் இருக்குது. நம்ம வந்து 100 டிக்கெட்டில் போனதுனால ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் ஆகிடுச்சு சாமி பார்க்குறதுக்கு. 100 டிக்கெட்டில் போயும் 1 ஹவர் ஆச்சு. ஆனால் அந்த 50 டிக்கெட் ஃப்ரீ டிக்கெட்லாம் போயிருந்தால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா மற்ற நாட்கள்லாம் நார்மலாக என்ட்ரன்ஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த டைமில் சுத்தமாக போக முடியல. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு இந்த குளத்தை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஃப்ரீ டிக்கெட்ஸும் 50 டிக்கெட்ஸு, அதுக்குமே வந்துட்டு அவ்வளோ கூட்டம். நாங்கள் 100 டிக்கெட்டில் போனோம், அதுவுமே சுத்தமாக நிற்கவே முடியல, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அங்கே. அப்புறம் அங்கே நிற்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த வெயிலில் நிற்கிறது தான் பெரிய விஷயம். அங்கே ரொம்ப ரொம்ப வெயில் அடிச்சதுனால சுத்தமாக அங்கே நிற்கவே முடியல. அதுவும் குழந்தைங்கள்லாம் தூக்கிட்டு போனால் ரொம்ப கஷ்டம். மற்ற நாட்களில் வேணால் போய்க்கலாம். ஏன்னா குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போகிற மாதிரி இருந்தால் டியூஸ்டேவை தவிர்த்துட்டு மற்ற நாளில் போய்க்கலாம். என்னோடய சஜஷன் நான் சொல்கிறது. ஏன்னா நான் பாப்பா கூப்பிட்டு போனால் ரொம்ப அவளால் சமாளிக்க முடியல. அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு 100 டிக்கெட்ஸில் இருக்கிறது. இதுவுமே ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஆனால் மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருந்துச்சு. எப்படியும் ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் சாமி பார்க்குறதுக்கு. அப்புறம் சாமியை பார்த்துட்டு வெளில வந்தாச்சு. வெளில வந்துட்டு விளக்கு போடணும்னு சொல்லியிருந்தேன். அதை ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் பாப்பா வந்து பாட்டிக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவங்க முன்னாடியே சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறமா தான் வெளியே வந்துட்டு விளக்கு போடுறதுக்காக போயிட்டுருந்தோம். ஸோ விளக்கு மண்டபத்துக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் விளக்கு போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து கல்லுக்கெல்லாம் எங்கேயுமே தேடிலாம் அலைய தேவையில்ல. நம்ம விளக்கு போட ஒன்ஸ் உள்ளே போயிட்டாலே நம்மளை தேடி ஒரு 2, 3 பேர் வந்துடுவாங்க. அவங்களே கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நமக்கு பக்காவாக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணுறதுக்கு கையிலே கொடுத்துருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நல்லபடியாக விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்புனதும் வீட்டுக்கு போகிற மாதிரி தான் பிளான். நாங்கள் வந்து பிளானே பண்ணல நெக்ஸ்ட்டு ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு. சரி காரில் தானே போகணும், பக்கத்தில் தான் பெரியபாளையம் கோயில் சொல்லிட்டு அங்கேயுமே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சரி நான் வாங்குறப்பயும் நான் சொன்னாங்க நிறைய காய்கறி இருக்குது, நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே. ஏன்னா ரேட்லாம் நாங்கள் விசாரிக்கல, எல்லாமே ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி வாங்கிட்டு போகலாமேன்னு பார்த்தா நம்ம ஊரில் விற்கிறதவங்க அங்கே டபுள் ட்ரிபிளாக சொல்கிறாங்க. சரி அவர்கிட்ட கேட்டால் அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. நம்ம வீட்டில் இப்போ வாங்கிக்கலாம், எப்படி நீ உடனே செய்ய போகிறது கிடையாது, நம்ம அப்புறமா பொறுமையாக வாங்கிக்கலாம் வான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் போகிற வழியில் எங்கள் ஆயா ரெடியாக எனக்கு வாங்கி ஐஸ்கிரீம் வாங்கி ரெடியாக வச்சுருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு அந்த அந்த சேமியா ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அது ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. அதை பாப்பாவும் நானும் சாப்பிட்டுட்டு அங்கேயே உங்களுக்கு வந்து ஷேர் ஆட்டோ அவைலபிளாக இருக்கும். அதில் தான் நீங்கள் வெளியே போக முடியும். நம்ம கார் நிறுத்தியிருந்தோம்ல அந்த இடத்துக்கு. கோயிலேருந்து வெளியே போகணுன்னா உங்களுக்கு 3 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வெளியே நீங்கள் நடந்து போகணும். அவ்வளோ தூரம் நடக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து 2 வீலர் வச்சுருந்தீங்கன்னா 2 வீலரில் போயிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா 2 வீலர் அலோவ் பண்ணுறாங்க உள்ளே. ஆனால் ஆட்டோலேயே போகலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் போகிற வழியில் அந்த வயல்வெளியெலாம் இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா ஜில் ஜில்னு காற்றடிச்சது, சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து கார் எடுத்து நேராக பெரியபாளையம் கோயிலுக்கு தான் போனோம். பெரியபாளையம்
முருகன் கோயில்லையும் ஓப்பனில் தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே நான் வந்து சின்ன வயசில் போனது, ரொம்ப நாள் ஆச்சு போயிட்டு. கோயில்லையும் அங்கேயுமே நிறைய கடைங்க இருந்துச்சு. அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வேப்பம் சேலை கட்டுறது, அப்புறம் நிறைய மாலை போட்டு நிறைய பண்ணாங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டுறது, அந்தமாரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கோயில் நல்லா ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. பாப்பாவுக்கு ரொம்ப ஜாலியாக, அவங்களுக்கு ஏதாவது ஒரு புது இடம் பார்த்துட்டா அவ்வளோ ஜாலியாகிடும். அண்ட் போனதுக்கு 2 கோயிலையுமே நல்லா சூப்பராக பார்த்தாச்சு சாமியை. எந்த ஒரு ஹரிபரியும் இல்லாமல் ஃப்ரீயாக நின்று 2 கோயில்லையுமே அவ்வளோ காமாக நின்று சாமி பார்த்தோம். அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருக்குது. அண்ட் சிறுவாபுரி கோயிலுக்கு போகணுன்னா செவ்வாய்க்கிழமையில் எனக்கு தெரிஞ்சு வேண்டுதல் இருந்தால் அந்தமாரி போய்க்கலாம். மற்ற டைமில் குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறோன்னா நார்மல் டேஸில் போயிடுங்க. என்னோடய சஜஷன் நான் சொல்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போனால். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் 7 o'clock போல் வீட்டுக்கு போயாச்சு. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.